பண ரீதியாக மட்டுமே இந்த திருமணம் நிச்சயிக்கப்படுது. இரண்டு உள்ளங்கள் சரியா இருக்குதா, ஒத்து வருதாங்கிறத பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரீங்களா? எப்படி இது? இல்ல, அது இல்லவே இல்லை. ஏன்னா அதுவும் தெளிவா தெரியுது. அதாவது இல்ல, விசாரிச்சிருக்காங்க. பையன் வந்து ஒழுக்கமான பையன், நல்ல பையன் அப்படின்னு சமூகத்துல நல்ல பேர் தான் வாங்கியிருக்காங்க. இப்படி கொலகார குடும்பம்னு யாருக்குமே தெரியல. அவங்க வந்து அதான் அவங்க பையனோட தாத்தா தான் வந்து பெரிய அரசியல் புள்ளியா இருக்கிறாரு, காங்கிரஸ் பிரமுகரா இருக்கிறாரு. நல்ல பேர் தான் வாங்கியிருக்காங்க இவங்க. இப்படி ஒரு 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 குரூரமான ஒரு பர்வட்டா இருப்பாங்க. இந்த பையன் படுக்க அறையில எப்படி இருப்பான்னு எவனுக்குங்க தெரியும்? அது அப்பா அம்மாக்கே தெரியாதுங்க. தெரிஞ்சுதா இல்லையா? ஆனா சொல்லிருக்கோம், அந்த பொண்ணு கண்டிப்பா அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள ஓடி வந்திருக்கு, சொல்லாம இருந்திருக்காது. பெண்ணோட தாயார் சொல்றாங்களே, மாமனார் வந்து உன்கிட்ட என் பையன் எதிர்பார்க்கறது வேற மாதிரி எதிர்பார்க்கறான் அப்படின்னு மாமனார் சொன்னதா பெண்ணோட தாயார் சொல்றாங்க. ஐயோ, அதை விட அசிங்கம் இருக்க முடியுமா? மலையாள பட டைட்டில் மாதிரி இருக்கு கேக்குறதுக்கு. உலகத்துல பையனுக்கு புத்தி சொல்லுவாங்க, அதை விட்டுட்டு எனக்கு சொல்லவே கூசுது, எனக்கு சொல்லவே கூசுது. ஒரு வீட்டுல பையனை பெற்ற தந்தை உடைய உடைய நடத்தைய பாருங்க. அந்த பொண்ணு இத வெளியே சொல்ல முடியுமா? ஒரு அப்பா கிட்ட வந்து உசுறு கூசுரா. ஒரே பொண்ணுங்க, ஒரே பொண்ணு, வீட்டுல செல்லமா ராஜகுமாரி மாதிரி வளர்த்திருப்பாங்க. அந்த பொண்ணு எப்படி வந்து அப்பா கிட்ட சொல்லும்? ஆனா சொல்லி இருக்கு. சொன்னதுக்கு இந்த இடத்துலதான் நான் சொல்றேன், அத வந்து அந்த தவறு வந்து திரு அண்ணாதுரை மேலேயும் இருக்கு. பெரிய தவறு. தன்னோட பொண்ணை வந்து செல்லம் கொடுத்து வளர்த்தா பத்தாது, தன் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஐயோ இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா நம்ம மானம் என்ன ஆகுறதுன்னு அவர் யோசிச்சாரு பாருங்க. கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு, பஞ்சாங்கம் பார்த்திருக்காங்க. பஞ்சாங்கம் எதுக்குங்க பார்ப்பாங்க? ஜாதகத்துல ஏதோ ஒரு குறைபாடு வந்து, அதாவது இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒத்து வருமானு ஜாதகத்துல பார்ப்பாங்க. அந்த காலத்துல வந்து பெண்ணும் மானும், ஆர்த்தடாக்ஸ் குடும்பத்துல பெண்ணும் ஆணும் கலந்து பேசுறதுலாம் அந்த காலத்துல இல்லை. இப்ப காலம் மாறி போச்சு. இவங்க என்ன பண்ணாங்கன்னு புரியல. விசாரிச்சாங்களாம், ஒழுக்கமான பையன் நல்ல குடும்பம்னு நினைச்சாங்களாம்.